வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் ஃபுட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்கிறதுக்கு தான் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். 1/2 கிலோ கேரட்டு இந்த மாதிரி திருவி வச்சுருக்கிறேன். இதே கப்பில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு பால், 1/2 லிட்டர் பால் இருக்குது. இது 180 நெய். இது ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 15 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். குக்கரில் இந்த திருவி வச்ச கேரட்டை போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா 1/2 லிட்டர் பால், அதை அப்படியே குக்கரில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு குக்கரை மூடி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை இதில் வச்சிடணும். கேரட்டும் பாலில் இருக்கு. ஒரு 3 சவுண்டு இல்லைன்னா 4 சவுண்டு விட்டா, 3 சவுண்டு விட்டா போதும். 3 சவுண்டு விட்டதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு வச்சுக்கலாம். குக்கரில் கேரட்டும் பால் வேக வச்சதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். இப்போ பற்ற வச்சுட்டு கேரட் வச்சுட்டு நம்ம 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருந்தோம்ல, அதை அந்த கேரட்டில் போட்டுட்டு அதை அப்படியே கிண்டிகிட்டு இருக்கோம். கேரட்டு பாலை போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகும். 20லேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். 20 நிமிஷம் தான், 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே கெட்டியாகும். அதுக்குள்ளே நம்ம இங்கே கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் சூடாக இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கிட்ட வேண்டியது. முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கணும். முந்திரியை இந்த பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் ஏலக்காய் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதுக்கு கேரட்டும் பாலுமே அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நம்ம பர்த்டே பார்ட்டி, மேரேஜ் டே, இது எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் ஸ்வீட் வாங்குறத விட இது செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.